Welcome students. Now we are going to see the individual part of the gut tube. அதாவது stomach எப்படி டெவலப் ஆகுது, small intestine எப்படி, large intestine எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ the entire gut tube டெவலப்மெண்ட்லேயுமே என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் மிட்கட்லேருந்து ஒரு கம்யூனிகேஷன் த்ரூ த அம்பிளிக்கல் வெசைக்கல் வழியாக ஒரு விட்டலோ இன்டெஸ்டைனல் டக்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர் மூலமாக கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுதான் ஃபியூச்சர் அம்பிளிக்கல் கார்டு அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ அப்போ அங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த எம்ப்ரியோ க்ரோத் ஆகும்போது என்டையர் இன்டெஸ்டைனல் டியூபும் வந்து இட் இஸ் அ லென்த்தன்டு ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ அதே நேரத்தில் அங்கே உள்ள என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இந்த செப்டம் டிரான்ஸ்வர்ஷம்ன்ற ஒரு கேரக்டரில் இங்கேருந்து போன ஒரு டைவர்டிகுலம் ஸ்ட்ரக்சர்னால லிவர் அப்படின்ற ஒரு பெரிய மாஸ் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த குட்டியூண்டாக இருக்கக்கூடிய அந்த எம்ப்ரியோக்குள்ளே இம்பார்ட்டண்ட்டாக இந்த லிவர் வேறு டெவலப் ஆகிட்டுருக்குது. இந்த டியூப் என்னவோ லென்த் வைஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ அங்கே தெர் இஸ் நோ ஸ்பேஸ். ஸோ இந்த அப்டாமினல் கேவிட்டிக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்யூனிகேஷன் த்ரூ த அந்த அம்பிளிக்கல் வெசைக்கல் வழியாக வெளியே இருக்குது எக்ஸ்ட்ரா எம்பரியானிக் ஏரியாவில். ஸோ இப்போ என்ன அது ஃபார்ம் ஆகிற அந்த கட் டியூப் எல்லாமே they are going to herniate through that umbilical opening வழியாக எக்ஸ்ட்ரா எம்பரியானிக் ரீஜனில் அந்த amniotic கேவிட்டிக்குள்ளே ஒரு ஹெர்னியேஷன் நடக்குது. ஸோ முதல்ல கொஞ்சம் ஹெர்னியேஷன் நடந்துட்டு அங்கே லிவர் டெவலப் ஆகி அதே நேரத்தில் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் அப்டாமினல் வால் டெவலப்மெண்ட்டும் நல்லா வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்க ஆரம்பித்த உடனே இந்த ஹெர்னியேட் ஆகிருக்கக்கூடிய இந்த டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒன்ஸ் அகெயின் ரெடியூஸ் ஆகி அப்டாமினல் கேவிட்டிக்குள்ளே போயிடும். ஸோ இனிஷியலாக ஒரு ஹெர்னியேஷன், அதுக்கப்புறம் ஒரு ரிடக்ஷன். ஸோ அது நார்மலாகவே நடக்கிற ஒரு ஹெர்னியேஷனால் அதுக்கு பேர் ஃபிசியலாஜிக்கல் ஹெர்னியா அப்படின்னு பேர். யூஸ்வலாக ஒரு 4th to 6 வீக்குள்ளே இந்த ஹெர்னியேஷன் நடக்குது. 10th வீக்குள்ளே இந்த ஹெர்னியேஷன் இது க்ளோஸ் ஆகி இந்த டியூப் எல்லாமே திருப்பி அப்டாமினல் கேவிட்டிக்குள்ளே வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நடக்க வேண்டி இருக்கிறனால இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, என்டையர் கட் டியூப்மே சும்மா அப்படியே அதனோட பொசிஷனில் ஃபார்ம் ஆகலை. அதுக்கு பதில் இங்கே நிறைய ரொட்டேஷன் நடக்கும். ஸோ ஒவ்வொரு ரீஜனுமே தன்னோட அனட்டாமிக்கல் பொசிஷனை அடையிறதுக்கு ஒவ்வொரு லெவலில் ரொட்டேஷன் நடக்கும். ஸோ 90 டிகிரி ரொட்டேஷன் இருக்கும், 180 டிகிரி ஆர் 270 டிகிரி அப்படின்னு ஆன்டி கிளாக் வைஸாக ஒரு ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ரொட்டேஷன் ஆகி உள்ளே போன அதே நேரத்தில் இந்த ஆர்கன் என்ன பண்ணிக்குது, தன்னோட ஆக்சிஸ்குள்ளேயும் சில ஆர்கன் ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்படி தன்னோட ஆக்சிஸ்லையும் அந்த ஆர்கன் ரொட்டேட் ஆகும்போது அதை சரவுண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த எண்டோடர்மல் டைவர்டிகுலாவாக ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதனோட சேஞ்சஸ், அதனோட பொசிஷன்லையும் சம் சேஞ்சஸ் நடக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த டியூப் வந்து இட் இஸ் கனெக்டட் வித் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் அப்டாமினல் வால் த்ரூ பெரிட்டோனியம்னு பார்த்தோம், த்ரூ மிசன்ட்ரின்னு பார்த்தோம். அப்போ இந்த சேஞ்சஸ், இந்த ரொட்டேஷன் நடக்கும்போது இந்த பெரிட்டோனியமில் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடக்குது, டியூ டு த டெவலப்மெண்ட் ஆஃப் தீஸ் டைவர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வித்தின் தட் மிசன்ட்ரி ரீஜன்னால் அந்த பெரிட்டோனியல் அட்டாச்மெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது, இதெல்லாம் தான் நாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கனும் படிக்கும்போது நாம் பார்ப்போம். ஸோ இந்த எம்ப்ரியாலஜிக்கல் அனாட்டமியை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் இந்த ரொட்டேஷனில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் என்ன ஆகுது, ஆக்சியல் ரொட்டேஷனில் ப்ராப்ளம் வந்தால் என்ன ஆகுது, ஸோ இப்போ அதனால் வரக்கூடிய கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் என்னென்ன, இதெல்லாம் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டமக். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டமக்கில் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக த லோவர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபோர்கட் டியூப் என்ன பண்ணிக்குது, இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் ஒன் ஃபியூசிஃபார்ம் டைலட்டேஷன். இந்த ஃபியூசிஃபார்ம் டைலட்டேஷன் ஃபார்ம் ஆன உடனே இங்கே என்ன நடக்க போகுது, நவ் த ஸ்டமக் இஸ் கோயிங் டு ஃபார்ம். ஸோ த ஃபியூசிஃபார்ம் டைலட்டேஷன் ஃபார்ம் ஆன உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, ஆக்சுவலாக இங்கே there is a formation of liver in the septum transversum இருக்குது. ஏன்னா இந்த foregut tube is communicate with the anterior abdominal wall through one mesenteryன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே தான் லிவர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த லிவர் ஃபார்ம் ஆகுது அப்படின்ன உடனே இந்த ஃபியூசிஃபார்ம் டைலேட்டர் ஸ்ட்ரக்சர் ஈக்குவலாக ரைட்லையும் லெஃப்ட்லையும் டெவலப் ஆக முடியலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதனோட டெவலப்மெண்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போது இந்த ஃபியூசிஃபார்ம் டைலேட்டட் போர்ஷனாக இருக்கும்போது இந்த ஸ்டமக்கில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஒரு வென்ட்ரல் பார்டர், ஒரு டார்சல் பார்டர், ஒரு ரைட் சர்ஃபேஸ், தென் ஒரு லெஃப்ட் சர்ஃபேஸ். டியூ டு த
லிவர் இன்வால்மெண்ட்னால லிவர் டெவலப்மெண்ட்னால இப்போ என்ன நடக்குது இங்கே அப்படின்னா இங்கே ஒரு கர்வேச்சர் ஃபார்ம் ஆகிக்குது ஆன் த ரைட் சைட். தென் ஆன் த லெஃப்ட் சைட் டெவலப்மெண்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ஸ்டமக் என்ன பண்ண போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரொட்டேட் அபவுட் 90 டிகிரி ரொட்டேஷன். ஸோ இந்த 90 டிகிரி ரொட்டேஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஒன்லி 90 டிகிரி ரொட்டேஷன் தான் அப்படின்றதுனால த வென்ட்ரல் பார்டர் இப்போ நம்ம என்னவா போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த ரைட் பார்டர் and the dorsal border it is now coming to the left border and this right surface is going to form the posterior surface and the left surface is going to form the anterior surface. So ventral border is going to right. So on the right side because of this liver nala there is one concavity in the border. This curvature is now is going to form the lesser curvature of the stomach. So the lesser curvature la automatically இங்க இருந்து வந்த ventral mesentery ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ventral mesogastrium portion which is connecting the lesser curvature to the liver, this is otherwise called as lesser omentum. So the cavity that behind that lesser omentum is otherwise called as lesser sac அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். So behind the stomach இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனுக்கு பேரு lesser sac. So left sideல ஓவர் growth ஆகும்னு சொன்னோம். due to the rotationனால now என்னவாகுது உன்னோட இந்த dorsal border it's now coming to the left side and it is going to form one curvature. This curvature is otherwise called as greater curvature. So now the ventral border is going to form the right border or the lesser curvature and the dorsal border is going to form the left border or the greater curvature. So the greater curvature ஓட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இந்த மெசன்ட்ரிக்கு பேர் dorsal mesentery. So lesser curvature is attached with the ventral mesentery or ventral mesogastrium. The greater curvature is attached with the dorsal mesentery or dorsal mesogastrium. So இந்த left surface தான் ஓவர் growth ஆகும்னு பார்த்தோம் ஏன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் லிவர் இருக்குது அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக லிவர் ரொட்டேட் ஆகும்போது இந்த சர்ஃபேஸ் இப்போ என்ன ஆகிட போகுது போஸ்டீரோ இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆக போகுது. ஸோ இந்த dorsal surface is now going to enormously. So in the enormous growth nala now the stomach is going to dilate on left side. So at the same time இந்த சேஞ்சஸ் நடக்கிற அதே நேரத்தில் ஸ்டமக்கில் இன்னொரு ஒரு சேஞ்ச் என்ன நடக்குதுன்னா ஒரு அப்வர்ட் டவுன்வர்ட் டில்ட்டும் நடக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய டியூப் என்னவாகுது ஸோ இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் நேரம் இருக்காமல் ஒரு அப்பர் டவுன்வர்ட் டில்ட்டாகவும் இருக்கிறதுனால நவ் த அப்பர் எண்ட் இஸ் கோயிங் டு left and the lower end is coming to right. So this is the cardiac end which is on the left side and the pyloric end which is on the right side. So ஒரு lesser curvature form ஆயிடுச்சு, greater curvature form ஆயிடுச்சு, ஒரு cardiac end form ஆயிருக்கு, ஒரு pyloric end form ஆயிடுச்சு. Now surfaceல என்ன நடந்திருக்கு right surface is going to form the posterior and the left is going to form the anterior portion. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இங்கே நடக்கும்போது ஸோ நீங்கள் ஸ்டமக் படிக்கும்போது ஒரு டிப்பிக்கல் anterior surface posterior surface னு படிக்க மாட்டீங்க. anterior superior surface and posterior inferior surface னு தான் படிப்பீங்க. why this change is going to happen அப்படின்னா due to the rotation and tilting. rotation எவ்வளோ நடக்குது 90 degree rotation. ஒரு டில்ட் வேறு இருக்குது அப்படின்றதுனால திஸ் சர்ஃபேஸ் பார்டர்ஸ் இது எல்லாமே பார்ப்பீங்க. பார்டர்ஸை பொறுத்தளவில் லெஸர் கர்வேச்சர் அண்ட் கிரேட்டர் கர்வேச்சர்னு படிப்பீங்க. தென் சர்ஃபேஸை பொறுத்தளவில் ஆன்டீரோ சுப்பீரியர் சர்ஃபேஸ் அண்ட் போஸ்டீரோ இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்ன்னு பார்ப்பீங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன நடக்குதுன்னா when the gut tube is going through the developing diaphragm வழியாக போயிட்டுருக்கும்போது இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நர்வ் பார்ப்பீங்க. வேகஸ் நர்வ், ரைட் வேகஸ் நர்வ், லெஃப்ட் வேகஸ் நர்வ். ஸோ இப்போ ஒரு ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்டமக் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக right vagus is going to form the posterior vagus and the left vagus is going to form the anterior vagal trunk. ஸோ அங்கே வரைக்கும் thoracic cavityல ரைட் அண்ட் லெஃப்ட்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேகஸ் நேவை அப்டமனுக்குள்ளே போன உடனே நீங்கள் anterior vagal trunk, posterior vagal trunkனு பார்ப்பீங்க. எதனால அப்படின்னா due to the rotation of the stomach. So this is about the surfaces and borders of the stomach. Next வந்து what about its peritoneum அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இங்கே. ஸோ திஸ் இஸ் அ டெவலப்பிங்
spinal cord. So this is the notochordலேருந்து intervertebral disc அந்த somates இப்போ develop ஆயிட்டிருக்கு. Then here you will have the intermediate mesoderm. So on either side kidney develop ஆயிட்டிருக்கு, aorta இருக்குது இங்க. So this is the stomach. Now the stomach is attached with the anterior abdominal wall through one mesentery அப்படின்னு பார்த்தீங்க, that is the ventral mesogastrium. But now within the septum transversum there is a hepatobiliary diverticula, that is the endodermal diverticulum that is developed just above that pancreatico-duodenal opening ல இருந்து, அதாவது just above the second part of the duodenum ல இருந்து ஒரு endodermal diverticula that extend into the septum transversum and it is going to form the liver. So இப்போ இந்த septum transversum ல இந்த liver develop ஆன உடனே what happened to the ventral mesogastrium அப்படின்னா, it is divided into two portion. So one part between the stomach and the upper part of the duodenum on the left side. From that the ventral mesogastrium, it is extended to the liver as a one important ligament that is otherwise called as lesser omentum. Then after covering the liver, between the liver and the anterior abdominal wall இருக்கக்கூடிய இந்த remaining portion of the ventral mesogastrium, it is going to form the other peritoneal ligament which is related with the liver, that is a falciform ligament, and the superior and the inferior layers of the coronary ligament, right triangular and left triangular ligament இப்படிலாம் பார்ப்பீங்க இல்லையா, அந்த ligament which are attaches the liver to the anterior abdominal are going to formed from the remaining portions of the ventral mesogastrium. So இங்கே நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, due to the development of the liver, இப்போ ventral mesogastriumன்றது it is divided into two portion as a lesser omentum and the remaining portion as a falciform ligament and the other peritoneal ligaments of the liver. அதே மாதிரி it is attached with the posterior abdominal wall through one dorsal mesogastriumனு பார்த்தீங்க. அப்போ அந்த டார்சல் மீசோகாஸ்ட்ரியமில் ஒன்ஸ் அகெயின் இங்கே லிவர் டெவலப் ஆகிற மாதிரி இங்கே ஸ்ப்ளீன் அப்படின்னு ஒரு கேரக்டர் டெவலப் ஆகுது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டார்சல் மீசோகாஸ்ட்ரியமில் ஸ்ப்ளீன் டெவலப் ஆன உடனே த போர்ஷன் பிட்வீன் த stomach and the spleen, it is going to form the gastrosplenic ligament, and the portion between the spleen and the posterior abdominal wall diaphragm அங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டுருக்கக்கூடிய லிகமெண்ட்டுக்கு பேர் லீனோ-ரீனல் லிகமெண்ட் அப்படின்னு பேர். ஸோ இங்கே என்ன இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் அந்த டார்சல் மீசோகாஸ்ட்ரியம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகெயின் த ஸ்டமக்லேருந்து ஸ்ப்ளீனுக்கு போகக்கூடிய கேஸ்ட்ரோஸ்ப்ளீனிக் லிகமெண்ட் ஆகவும், நெக்ஸ்ட் ஸ்ப்ளீனில் இருந்து டயஃப்ரத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி தென் கிட்னி மேலே ரிஃப்ளெக்ட் ஆக போகக்கூடிய லீனோ-ரீனல் லிகமெண்ட் ஆகவும் டார்சல் மீசோகாஸ்ட்ரியம் சேஞ்ச் ஆகிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ரொட்டேஷன் இந்த ஸ்டமக் நடக்கும்போது இந்த மீசோகாஸ்ட்ரியத்துலையும் ஒரு சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ லெஸ்ஸர் கர்வேச்சரில் இருக்கக்கூடிய லெஸ்ஸர் மொமெண்டம் ஷார்ட் ஆகும், கிரேட்டர் கர்வேச்சரில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கிரேட்டர் மொமெண்டம் அப்படியே கீழே ஒரு பெரிய ஏப்ரன் ஆகவும் க்ரோத் ஆகி கீழே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய டிரான்சஸ் கோலனோட விசன்ட்ரி, தட் இஸ் டிரான்சஸ் மீசோகோலனோட போய் ஃபியூஸ் ஆகிக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த இன்டெஸ்டைனல் ஸ்ட்ரக்சர்ஸ் க்ரோத் ஆக ஆக என்ன சேஞ்சஸ் நடக்கும்னா, அந்த மெசன்ட்ரியில் நிறைய ஏரியாவில் அந்த நிறைய ஃபோல்டிங்காக 2 to 3 லேயர்ஸ் 4 லேயர்ஸ் ஃபியூஸ் ஆகி நிறைய டைஜஸ்ட் ஆகிட்டு இன் சம் ஏரியாஸில் ஒன்லி சம் portion of the tube மட்டும்தான் it is covered by the peritoneum. In some gut tubeல entire portionுமே it is covered by the visceral peritoneum இருக்கும். இப்போ இந்த ஸ்டமக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி நீ லுக் பார்க்கும்போது the entire stomach is covered by the peritoneum மாதிரி தான் இந்த லுக் இருக்குது. ஆக்சுவலி this is the visceral peritoneum only. So the visceral peritoneum that covers the entire stomach. So the stomach is now it is called as intraperitoneal organ. இப்போ இதே வந்து கிட்னி பார்த்தேன்னா இதனோட ஆன்டீரியர் சர்ஃபேஸில் மட்டும்தான் இந்த பெரிட்டோனியம் இருக்குது. ஸோ இந்த பெரிட்டோனியல் கேவிட்டிக்கு வெளியில் பின்னாடி இருக்கிறனால இதுக்கு பேர் ரீட்ரோ பெரிட்டோனியல் ஆர்கன்னு பேர். அதே ஸ்டமக் என்டையர் விசரல் பெரிட்டோனியம் கவர் பண்ணி இருக்கிறனால இதுக்கு பேர் இன்ட்ரா பெரிட்டோனியல் ஆர்கன்னு பேர். பட் யூஸ்வலாகவே பெரிட்டோனியல் கேவிட்டினா என்னன்னு பார்த்தீங்க, இட் இஸ் அ பாடி கேவிட்டி. இப்போ ப்ளூரல் கேவிட்டி ஒரு பாடி கேவிட்டி, பெரிகார்டியல் கேவிட்டி ஒரு பாடி கேவிட்டி, அதே மாதிரி பெரிட்டோனியல் கேவிட்டின்றது ஒரு பாடி கேவிட்டி. இப்போ ப்ளூரல் கேவிட்டியை எடுத்துக்கிட்டேன்னா லங்கை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ளூரல் சாக், ஒரு பலூன் சாக்கு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேவிட்டிக்கு பேர் தான் ப்ளூரல் கேவிட்டி. அதே மாதிரி ஹார்ட் பார்ப்பீங்க, பெரிகார்டியல் கேவிட்டி. ஹார்ட் பெரிகார்டியல் கேவிட்டிக்கு உள்ளேயா இருக்குது. அப்டோமினல் ஆர்கன்ஸில் மட்டும் த கட் டியூப்
வித்தின் த பெரிட்டோனியல் கேவிட்டி மாதிரி இன்ட்ரா பெரிட்டோனியல்னு ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா த கட் டியூப் இஸ் நாட் இன்ட்ரா பெரிட்டோனியல், தட் இஸ் எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல் ஒன்லி. ஸோ ஆக்சுவலாக த கட் டியூபை கவர் பண்ணியிருக்க அந்த பெரிட்டோனியத்துக்கு பேர் விசரல் பெரிட்டோனியம்னு பேர். இந்த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் அப்டாமினல் வாலை கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பெரிட்டோனியத்துக்கு பேர் பரைட்டல் லேயர்னு பேர். இந்த ரெண்டு பெரிட்டோனியத்துக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கேவிட்டி தான் பெரிட்டோனியல் கேவிட்டி. ஸோ த டியூப் இஸ் ஒன்லி அவுட்டர் ஆர் எக்ஸ்ட்ரா டு த பெரிட்டோனியல் கேவிட்டி ஒன்லி, but it is surrounded entirely by the visceral peritoneum and it is looking like a intraperitoneal. So intraperitoneal அப்படின்னு அப்டாமினல் கேவிட்டியில் ஒரு ஆர்கன் சொல்கிறாங்கன்னா தட் இஸ் நாட் வித்தின் த பெரிட்டோனியல் கேவிட்டி, இட் இஸ் என்டையர்லி கவர்டு பை த விசரல் பெரிட்டோனியம் அப்படின்னு அர்த்தம். இதே வந்து பட் ஆல் த ஆர்கன்ஸ் ஆர் ஒன்லி எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல் ஆர்கன்ஸ் தான். இதே கிட்னியோ இன் டியோடினம் தென் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அசெண்டிங் கோலன், டிசெண்டிங் கோலன், ரெக்டம் இதெல்லாம் போயிட்டேன்னா அதனோட ஆன்டீரியர் சர்ஃபேஸில் மட்டும்தான் பெரிட்டோனியல் லைன் பண்ணியிருக்குமே ஒழிய போஸ்டீரியர் சர்ஃபேஸ் வந்து இட் இஸ் ரெஸ்டிங் ஆன் த போஸ்டீரியர் அப்டாமினல் வால். ஸோ அந்த ஆர்கனெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரீட்ரோ பெரிட்டோனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல்னா என்ன, இன்ட்ரா பெரிட்டோனியல்னா என்ன, ரீட்ரோ பெரிட்டோனியல்னா என்ன? எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல்ன்றது என்டையர் கட் டியூப்மே எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல் தான். லைக் அ லங், லைக் அ ஹார்ட், த என்டையர் கட் டியூபும் இட் இஸ் எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல் தான். பட் the portions of the gut tube which is surrounded entirely by the visceral peritoneum, it giving a look like it is entirely surrounded by peritoneum இருக்கிறதுனால தான் அதை இன்ட்ரா பெரிட்டோனியல்னு ஒரு மிஸ்னோமர் பேரில் கொடுக்குறோமே ஒழிய தட் இஸ் நாட் வித்தின் த பெரிட்டோனியல் கேவிட்டி. தென் ரீட்ரோ பெரிட்டோனியல் அப்படின்றது அவுட் சைட் த பெரிட்டோனியம், இட் இஸ் கவர்ட் ஒன்லி ஒன் சம் ஏரியாவில் மட்டும்தான் இந்த பெரிட்டோனியல் கவரிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டியோடினம், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் கோலன். தென் த கிட்னி இஸ் ஆல்சோ விச் இஸ் டெவலப் ஃப்ரம் த இன்டர்மீடியட் மீசோடம், தட் இஸ் ஆல்சோ ரீட்ரோபெரிட்டோனியல். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பெரிட்டோனியமும் அங்கங்கே நம்ம பார்த்துட்டு வரோம். தென் நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்மால் அண்ட் த லார்ஜ் இன்டெஸ்டைன்.